கால் சென்டர்லலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கும்போது அவங்க பொறுமையாக பேசுகிறாங்களா, கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, கஸ்டமர் கோவமாக திட்டினா இவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றத பார்த்து தான் வந்து அவங்கள வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. ஒரு வேளை அந்த கஸ்டமர்கிட்ட கோவப்பட்டு பேசிட்டா அவங்கள வந்து போயிட்டு வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் தேவனும் எதிர்பார்க்குறாரு. சங்கீதம் 147:6 பாருங்கள், கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறாருன்னு வேதத்தில் போட்டிருக்கு. சாந்தமாக பொறுமையாக அவரை போல நற்குணங்களை உள்ள நம்மளை வந்து தேவன் வந்து உயர்த்தி வைக்கிறார். துன்மார்க்கமாக அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க எல்லாரையுமே வந்து தேவன் தரை மட்டும் தாழ்த்தி போடுறாரு. அதனால் தேவனை பிரியப்படுத்துகிற மாதிரி தேவனுடைய நற்குணங்களை நீங்கள் உள்வாங்கி தேவன் எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதே மாதிரி நீங்களும் வாழ்ந்து காமிங்க. தேவன் நிச்சயமாக உங்களை வந்து ஒரு நாள் உயர்த்தி வைப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். தாழ்மை உள்ளவனை